கலாநிதி நித்யானந்தன் அவர்களே, யாழ் பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களே, நலன் விரும்பிகளே, எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நமது மாணவர் ஒன்றியம் பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் நிகழ்வாக நாம் ஒன்று கூடுவது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இது புதிய பொறுப்புகளின் தொடக்கத்தையும் ஒரு இலட்சிய பயணத்தின் தொடர்ச்சியையும் குறிக்கும் ஒரு முக்கியமான தருணமாகும். யாழ் நிலத்தில் எத்தனை புயல்கள் வீசி இருந்தாலும் அதன் மாணவர்கள் மனதில் எரிந்த தீபம் ஒருபோதும் அணைவதில்லை. அந்த ஒளியோடு முன்னேறுவதற்காகவே இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். போராட்ட காலத்தில் வாழ்ந்து இலட்சிய பாதையில் நடந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒருபோதும் அறம் தவறி நடந்தவர்களை ஆதரித்ததில்லை. ஆயுத பலத்துடன் அதிகாரத்தை கைகளில் வைத்து இருந்தவர்களுக்கு கூட நாம் ஒருபோதும் அடிபணிந்ததில்லை. இருளில் வழியை காட்டும் ஒளியை பெறுவதற்கு எம்மை நாமே எரித்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. எல்லாம் சாதகமாக இருக்கும் வேளையில் உண்மை என்று நாம் நம்புவதை, பேசுவதையும் ஒரு அணியையும் ஆதரிப்பதை எவரும் செய்யலாம். எமது நண்பர்கள், நெருங்கியவர்கள், அன்பானவர்கள் உட்பட பெரும்பான்மையினுடன் முரண்பட வேண்டி இருந்தாலும் மனதுக்கு நியாயம் என்று தோன்றும் கருத்துக்காக குரல் கொடுப்பதே அறம். ஆரம்பம் முதலே அந்த அறவழியில் நின்றவர்களாலேயே இந்த மாணவர் ஒன்றியம் உருவாக்கப்பட்டது. இந்த ஒன்றியமானது உரிய நடைமுறைகளை பின்பற்றியே, மீண்டும் சொல்கிறேன், உரிய நடைமுறைகளை பின்பற்றியே உருவாக்கப்பட்டது ஒன்றாகும். கடந்த ஜூன் மாதம் நடந்த ஜாப்பு அங்கீகரிக்கும் கூட்டத்தில் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்ட ஜாப்பின் படி அறங்காவலர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடாத்துவதே முறை. அது நடைபெறாத பட்சத்தில் ஜனநாயகம் மறுக்கப்பட்ட நிலையில் தேர்தலை நடாத்துமாறு 76 பழைய மாணவர்கள் கையொப்பமிட்டு கோரிக்கை வைத்தனர். ஆனால் இந்த கோரிக்கையானது ஜாப்பை தயாரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைக்கால குழுவால் முறையற்று புறக்கணிக்கப்பட்டது. அதன் பின்னர் முறைப்படி ஒழுங்கு செய்யப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்டோம். அதுவும் வெற்றியளிக்கவில்லை. அதன் பிறகு முன்னாள் மாணவர்கள், எமது பேராசிரியர்கள் ஆகியோருடனும் கலந்தாலோசித்த பின் இந்த ஒன்றியத்தை தொடங்குவதற்கான பொது அறிவித்தலை வெளியிட்டோம். அதன் தொடர்ச்சியாக தேவையான அனைத்து அறிவிப்புகளையும் நடைமுறைகளையும் முறையாக பின்பற்றி இந்த ஒன்றியமானது உருவாக்கப்பட்டது. இத்தருணத்தில் ஒரு பெண்ணாக நான் அனுபவித்த இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் உள்ளது. கடந்த ஆண்டு பொன்விழா குழுவில் பிற ஊடுருவல்களை எதிர்த்து நான் விமர்சித்த பொழுதும், ஜனவரி தேர்தலின் போதும் எனக்கு ஆதரவளிக்க வேண்டிய பலர் பெண்கள், பெண்ணுரிமைவாதிகள் உட்பட பெண்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற எதிர்பார்த்த அந்த ஒற்றுமை காணாமல் இருந்தது எனக்கு அதிர்ச்சியை அளித்தது. என்னுடன் ஒரு உரையாடல் கூட நடாத்தாமல், எந்த சரிபார்ப்பும் இன்றி, மீண்டும் சொல்கிறேன், என்னுடன் ஒரு உரையாடல் கூட நடத்தாமல், எந்த சரிபார்ப்பும் இன்றி பொய்யான பிரச்சாரத்தை பலரும் நம்பியிருந்தது வருத்தத்தையும் ஆச்சரியத்தையும் அளித்தது. பெண்கள் ஒருவருக்கொருவர் துணை நின்றால் மட்டுமே மாற்றம் விரைவாக ஒன்றாகும். எமது ஒன்றியம் அந்த மாற்றத்தை உருவாக்கும் ஒரு தளமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக எமது ஒன்றியத்தின் முக்கிய குறிக்கோள்கள்: ஐக்கிய ராச்சியம் மற்றும் ஐரோப்பாவில் வாழும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை ஒன்றிணைத்து ஒரு வலுவான முன்னாள் மாணவர் வலையமைப்பை உருவாக்குதல், இலங்கையில் பின்னடைந்த பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி ஆதரவை வழங்குதல், யாழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்விசார் உதவிகளை ஏற்படுத்துதல், பட்டப்படிப்பு முடித்து புறப்படும் மாணவர்களுக்கு தொழில்திறன் மேம்பாட்டையும் தயார் நிலையையும் பெருக்குவதை உறுதி செய்தல். இதன் முதல் திட்டமாக தை மாசி மாதங்களில் ஒரு சிறப்பு பயிலரங்கை நடாத்த உள்ளோம். இந்த பயிலரங்கினை 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, செமிகண்டர் வடிவமைப்பு
மற்றும் பாதுகாப்பு முறைமை என்பனவற்றில் நிபுணத்துவம் பெற்ற சர்வதேச நிபுணரான பேராசிரியர் கந்தசாமி கணேஷ் அவர்கள் வழிநடத்துவர். இந்த பயிலரங்கில் தொழில்நுட்ப மாற்றங்கள் முக்கியம் வகிக்கின்றது, அது பற்றிய அடிப்படை அறிமுகம், அதனால் உருவாகும் வேலை வாய்ப்புகள், தொழில்நிலைவு திறன்கள், நிறுவனங்களின் எதிர்பார்ப்பு, மாணவர்கள் தங்களுக்கான போர்ட்போலியோவை உருவாக்குதல், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஆப்ஸ் மூலம் ஆன்லைன் வருமானத்தை பெறுதல் போன்ற பல வாய்ப்புகள் உள்ளடக்கப்பட்டு இந்த பயிலரங்கு பேராசிரியரால் நடாத்தப்படும். இதனால் இத்துடன் நாங்கள் SLFS ஸ்ரீலங்கன் ஃபினான்சியல் ஸ்டடீஸ் பயிலரங்கையும் நடாத்த உள்ளோம். இது மாணவர்களுக்கு நிதி அறிவு, தொழில் திட்டமிடல் மற்றும் நடைமுறை பொருளாதார திறன்களை பெற உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக எங்கள் பயணம் இங்கே நிறைவடையவில்லை. கல்வி, திறன் வளர்ச்சி, உதவி நலத்திட்ட பணிகள், இந்த எல்லா துறைகளிலும் ஒருங்கிணைத்த ஒரு சக்தியாக நாம் தொடர்ந்து செயல்பட்டு வருவோம். உங்கள் ஆதரவுடன், உங்கள் உதவியுடன் எங்கள் சேவை நிலைத்து நிற்கும். உங்களின் ஒத்துழைப்பும் எங்கள் மீதான நம்பிக்கையும் எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை என கூறி எனது உரையை முடித்து இறுதியாக அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்கையால் இணைந்து சமத்துவ சிந்தனையுடனும் ஒற்றுமை உணர்வுடனும் என்னுடன் பயணித்த நண்பர்கள் நடா, மனோ, செல்வா மற்றும் அவர்களின் இணையர்களுக்கும், மேலும் பல நண்பர்கள், நண்பிகள், நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர்கள் வழங்கிய உறுதியான ஆதரவுக்கும் அன்புக்கும் என் முகம் கூடி தெரியாமல், திருப்பி சொல்கிறேன், என் முகம் கூடி தெரியாமல் தன்னலமின்றி துணை நின்ற அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். அதுல சில பேர் வந்திருக்கணும். உரிமை, சமத்துவம், நீதி ஆகியவற்றுக்காக நாம் மேற்கொள்ளும் இந்த பயணத்தில் நீங்கள் வழங்கிய ஒவ்வொரு பங்களிப்பும் அளப்பெரிய அர்த்தம் கொண்டது. அறமும் நானும் அறமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.